ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எடிட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நம்ம வாய்ஸ் ஓவரில் ட்ராமாஸும் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ட்ராமா என்னென்னா, பர்ஃபெக்டாக இருக்கிற நம்ம ஹீரோக்கும் சுட்டியாக கேஷுவலாக இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கல்யாண கோலத்தில் இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸில், எனக்கு வயசு 22, என்னோடய பேர் என்ஷு, என்ன ஃபெயில் பண்ண என் அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டேன், என் டீச்சர் மேலே எவ்வளோ சீக்கிரமாக லவ்வில் விழுவேன்னு நினைக்கல. இப்போது 1 மாதத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கெஃபே பையன் கூட பேசிட்டு கெஃபே வாங்கிட்டு திரும்பும்போதும் நம்ம தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே இடிச்சிடுறோம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தாங்கி பிடிச்சிடுறாங்க. தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து ஜொல்ல ஊற்றிட்டே, இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கானே, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு ஜொல்ல ஊற்றிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோ தூக்கி விட்டுட்டு, மொக்க கொடுக்குற விதமாக, நீங்கள் ஆர்டர் பண்ண வந்து 5 நிமிஷம் ஆச்சு, நான் ஆர்டர் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீங்களே ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கெஃபே பாய் கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்து, எனக்கு இந்த மாதிரி காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்து அந்த பையன் முழிக்கிறான். அதுக்கு ஹீரோ, என்ன கஷ்டமாக இருக்குமா, நானே காஃபி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி போட்டுக்கோங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் காஃபி போடுறான். காஃபி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அதில் லாக்டோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது லாக்டோஸ்னால் ஹீரோக்கு அலர்ஜிங்கிறதுனால அந்த காஃபி வேணாம், நான் மறுபடியும் போட்டுக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் போட்டுக்கிறாங்க. அந்த பழைய காஃபிக்கு நம்ம ஹீரோயினே பே பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்கள் பே பண்ண வேணால் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயினும், பால் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போது பே பண்ணுறேன்னு சொல்கிறான், பிடிவாதக்காரன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க கிளாஸ் ரூமில் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதே கிளாஸ் ரூமுக்கு கரெக்டாக டைம் பார்த்துட்டு வராரு. உள்ளே வந்த ஹீரோவும், என்னோடய பேர் சினியன், நான் தான் உங்கள் மேக்ஸ் ப்ரொஃபஸர்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே, ப்ரொஃபஸர் அழகாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லி ஊற்றி பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோ கிளாஸில் இருக்கிற பார்த்து ஹீரோயினும் ஷாக் ஆகிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸுமே ஹீரோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் ரசிச்சிட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோ நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் போடுறான். லீவு போட்டால் ஃபார்மலாக லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த 2 கேர்ள்ஸும் ஹீரோவை பற்றி தன்னோட 28 வயசுலேயே அசோசியேட் ப்ரொஃபஸராக ஆகிடுறாங்க. 14 வயசில் யூனிவர்சிட்டி போக செலக்ட் ஆகியிருக்காங்க. 18 வயசில் MIT போயிருக்காரு. 4 வருஷத்தில் டாக்டரேட்டும் முடிச்சிட்டாருன்னு அந்த கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிளாஸில் இருக்கும்போதேவும் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு. உன்னோட கிளாஸில் புதுசாக ஹேண்ட்ஸமாக ஒரு டீச்சர் வந்திருக்காராமா, கொஞ்சம் ஃபோட்டோ அனுப்பு, அதை பற்றி பேசிகிட்ருக்கா. அதுக்கு அந்த ஹீரோயின் கடுப்பாகி கண்டுக்காமல் அந்த மெசேஜை இக்னோர் பண்ணிட்டா. ஹீரோவும் வரைஞ்சிட்ருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு பக்கத்தில் என் கிளாஸில் கண்டதை வரைஞ்சாலும் பரவாயில்ல, கச்சிதமாக வரையணும்னு சொல்லிகிட்ருக்கான். அதை பார்த்து அந்த பிக்சரை பார்த்து, நான் 2 பட்டன் உள்ள ஜாக்கெட் போட்டிருக்கேன், ஆனால் நீ 3 பட்டன் வரைஞ்சிருக்க, நான் ரைட் ஹேண்டில் வாட்ச் போட்டால் நீ லெஃப்ட் ஹேண்டில் வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். கண்டதை வரையாமல் கரெக்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ரூமில் இருக்கா. அப்போது வித்தியாசமான ஆளை பார்த்துருக்கியா, அது எங்கள் டீச்சர் தானே, நம்ம ஹீரோவை பற்றி தப்பாக பேசிகிட்ருக்கா. அதெல்லாம் பரவாயில்ல, அவர் ஹீரோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கா. அதை விட அடுத்த வீக்கில் ஜாப் கிடைக்கணும், நல்ல ஜாப் கிடைச்சா நான் நல்லா செட்டில் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் இந்த யூன்ஷோட பிக்சர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு ஐஸ் வச்சு, எனக்கு உன்னோட ட்ரெஸ்ஸில் ஒரு நல்ல ட்ரெஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு கேட்டுட்ருக்கா. அதுக்கும் நான் நல்லதை பார்த்து உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயின்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கிற இடத்துல காட்டுறாங்க. உங்கள் மேஜர் தாண்டி உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம யுன்ஷு பார்த்திங்கன்னா திருன்னு முடிச்சுட்டு, காமிக்ஸை வரைகிறத நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த அம்மாவும் பார்த்துட்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்டு இல்லை ஜாப்பில் ஏதாவது செலக்ட் ஆகிருக்கீங்களா, இல்லை ஏதாவது லாங்குவேஜஸ் தெரியுமான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் பாத்ரூமில், இது வரைக்கும் என்னை 7 கம்பெனியில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இப்போது வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா.